drinks, dude. Hmm. நல்லா பெரிய வீடு கொய்யால எப்படி இருக்கான் பாரு. ஓகே have it, dude. என் பேர் ரஞ்சித், ஒரு விவசாயியோட பையன். அப்பா ஆசைக்காக இன்ஜினியரிங் படிக்க வந்தேன். அங்கே சேதுன்னு ஒருத்தன் பார்த்தேன். அவன் நல்ல ஹெல்பிங் மைண்ட். அவனை மாதிரியே ஒரு 5 பேர் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஊரார புளிய மரம் ஒழிப்பு விட்ட தலசலங்க. ஊரார புளிய மரம் ஒழிப்பு விட்ட தலசலங்க. நாம் இருந்த மதுரையிலே ஆளுக்கரை நட்டாமையாயே. நாம் இருந்த மதுரையிலே ஆளுக்கரை. நிறுத்துங்கடி, நிறுத்துங்கிறேன்ல. பாடுங்கடி, என்ன நக்கல? ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன இங்க கண்டவக்கில் கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்லை. ஆமா, இங்கே வாரியா வைக்கத்த? ஏய் அர்ரா. நாடறிஞ்ச அலைகளா நீங்க எங்க ஜோடி. உங்களை கட்டி கவா வச்சு கவா சொல்லி புடுங்கடி. கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைங்கிலி. கத்தரிப்பு என்ன நாயனகாரு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வாயில வச்சு ஊத வண்டியான்னு. நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா? டேய் டேய் ஏந்திரிங்கடா, 8:30 ஆச்சுடா. டேய் கருப்பா ஏந்திரா. சரி காலங்காத்தல எந்திரிடா. வக்கி பையன் மட்டும் எப்படி எந்திரிக்கிறான்? போடா போடா பார்க்காம. டேய் டேய் சுரேஷ் வாடா டேய். வாங்கடா டேய். டேய் சேது போதும் வாங்க போதும். டேய் அவங்கடா கூட வா. கேட் சத்து. போதும். இப்படி தாங்க எங்கள் காலேஜில் பசங்க டான்ஸை போட்டு ரவுஸ் பண்ணுவாங்க. மார்னிங் காலேஜ் போகிறமாவே தெரியாது, அந்த அளவுக்கு ரவுஸு.
சார் ஜோஸ். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப போரு. போர் இல்லைன்னா இருந்துடுவியா? இப்படி 2 டைம் வாரத்தில் 2 டைம் பண்ணால் உடம்பு குறைஞ்சிருமா? போடா டே, லிமிட்டாக இருக்கணும். இது பூத மாதிரி வீங்கிருக்கு. இப்படி தாங்க எங்கள் காலேஜ் லைஃப். ஒரு ஜூஸை வாங்கி 6 பேர் குடிப்போம். கடைக்காரெல்லாம் பார்த்து சிரிப்பான். அப்போ கூட காசு இல்லைங்க எங்ககிட்ட. இந்த மாதிரி போயிட்டு இருந்த காலேஜ் லைஃப்பில் அன்றைக்கி ஒரு நாள் அவனை பார்த்தேன். ஒரு நாள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அவன் வந்த அந்த செகண்ட் 6 பேர் அவனைத்தான் பார்த்தோம். ப்ரோ, 1 ஜூஸ். On my way. All right. யார்ரா அவன்? என்ன டிபார்ட்மெண்ட்டு? விடு ஸ்கூல். விட்றா, ஏன்டா டென்ஷன் ஆகிற? அவன் சொல்கிறான் பாரு. அவன் பேர் அப்ரஜித் யாதவ். ரொம்ப சீனாக போடுவான். பொண்ணுங்கெல்லாம் நான் அப்படி பார்ப்பாங்க. என்னடா காசு அவன்ட்டு இருக்கு, நம்மள்ட்ட இல்லை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. டேய் இங்கே வா. அவன் குடித்த பாதி ஜூஸை அப்படியே வச்சுட்டு போயிட்டான். ஆனால் நீ என்னத்த போய் இவங்ககிட்ட சொல்லிட்டு போ. இவன் எப்பயும் இப்படி தான். மச்சான், மாயா படம் பார்க்கலாம்டா. நானும் அதான் நினச்சேன். ஏய் சூப்பர்ரா. மாயா படம் இல்லடா, மிச்சம் சாப்பிடாம போலாமா? ஏய் படமா? ஏய் பாருடா. போடா பப்பாளி பழம் மண்டையா. என்னடா பண்ணு? ஏய் போட்டாச்சு படம் போட்டாச்சு. மாயா. சீஜு வரேன்டா சக்தி. அதுக்கப்புறம் டேய் பேய் இருக்கா இல்லையா? ஆமாம். மச்சான், பட்டாசு இருக்கு, போய் விடலாமா? ஏய் மச்சான், போகும்போது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகலான்டா.
ஏய் வாடா, ஏய், ஒன்றும் இல்லை டேய், ஒன்றும் இல்லை, வா நில்றா. வா டேய். போலாம். சும்மா டேய் பயந்துட்டீங்களா? இங்கே ஒரு மூஞ்சியை மூஞ்சியும் பாரு. பாடுறா. டேய் ஒரு அதுக்கு மேலே ஐயோ டேய் பயந்துட்டீங்களா? டேய் கருப்பா போடா டேய். மாயா உன் குழந்தை என்கிட்ட இல்ல இல்ல டேய் இல்ல. சும்மாடுறா, பேய் ஏதாச்சும் வந்துட போகுது. வரண்டா பாத்துக்கலாம். ஜினுக்கு சிக்கனு ஜினுக்கு சிக்கனு ஜினுக்கு சிக்கனு ஜின். ஏய் கொளுத்துறா பட்டாச. ஜினுக்கு சிக்கனு ஜினுக்கு சிக்கனு ஜினுக்கு சிக்கனு ஜின் ஜினுக்கு சிக்கனு ஜினுக்கு ஜின் ஜினுக்கு சிக்கனு ஜினுக்கு ஜின் 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 ஜின். அடுத்த நாள் சும்மா பேசிகிட்டு இருக்கும் போது 2வது தடவை அவனை பார்த்தேன். இப்போ அவன் வந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? லூசு மாதிரி பேசுறான். பாரு போறான் பாரு. டேய் என்றைக்குமே நம்ம செய்கிறது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். நாம் நினைக்கிறது யோசிக்கிறது யாருக்குமே தெரியாது. இங்கே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. உன்ன மாதிரி ஆளுகள்லாம் பேக்லேருந்து பைக் வரைக்கும் பிராண்டுன்னு போனதுனாலேயே அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கட்டாயமாக போச்சுல்ல. நான் அதை தப்புன்னு சொல்ல வரல, உங்ககிட்ட இருக்கு நீ பண்ணுற. ஆனால் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் அதுவே ஒரு கட்டாயமாக போச்சுடா. காலேஜுக்குள்ளே வந்தால் காஸ்ட்லியாக போட்டிருக்கணும் வச்சுருக்கணும். இல்லைன்னா காலேஜுக்கு நாங்கள் அன்ஃபிட்டு கிண்டல் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஒதுக்கி வச்சுருவீங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா நான் சொல்லிட்டுருக்கேன்? நீ கேட்குறது தான் கடைசியாக இருக்க போகுது. டியூட் ஆல்ரெடி குடிச்சிட்டிங்க டியூட். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா எங்கள் அப்பா ஏழைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொறாமத்தனத்தால் அவனை நான் கொன்னுட்டேன். ஐயோ இது இல்லைங்க கிளைமேக்ஸு. உண்மையாக நான் என்ன போய் பேசினேன்னா, ஸ்டாப் ப்ரோ, வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கிறோம், ஒரு லுக்கான வில்லன் ஒன்று தேவை. நீங்கள் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
டேக் ஓகே. டேய் 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 இருடா டேய் டேய் முன்னாடியே குடிச்சிட்டேடா டேய் டேய் இதெல்லாம் எங்கே போய்